ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்துடைய கடைசி 4 ஸ்லோகங்கள். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு படைப்பின் பிரிவுகள். சரி, அப்போ இது முந்தைய வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, முந்தைய வகுப்புல நம்ம கலந்து பேசின்ற மாதிரி 2 விதமான படைப்பு நடக்குது. ஒன்று சர்க்கா, இன்னொன்னு விசர்கா. ஒன்று முதல் கிரியேஷன், முதல் படைப்பு, அதுக்கப்புறம் 2ஆம் படைப்பு. முதல் படைப்பு வந்து பகவானே டைரக்டா, பகவான்றது நேரடியா சிருஷ்டிப்பு தொடங்குது, முதல் படைப்பு. 2ஆம் படைப்பு பிரம்மாவுக்கு பகவான் அந்த சக்தியை கொடுக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அசூரையக. பாகவத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஜென்மாதியஷதக. படைப்பின் ஆரம்பத்துல இந்த பிரபஞ்சம், இந்த பௌதிக கிரகம், இந்த பிரபஞ்சங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மதேவரோ சிவபெருமானோ அல்லது இந்திரனோ சந்திரனோ தேவர்களோ கிடையாது. பகவான் மட்டும்தான் இருந்திருக்கார். நாராயணோ பரோ அவ்யக்தாத் ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. பகவான் முழுமுதற் கடவுள். இந்த பௌதிக கிரகங்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்திருக்கார். அப்போ இந்த பௌதிக கிரகங்கள் படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அதற்கான தேவை ஏற்படும் பொழுது பகவானதை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி? அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள்ல பகவான் தன் கடைக்கன் பார்வையை செலுத்தி இந்த பிரகிருதி இயங்க செய்தாரு. அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அந்த 24 மூலக்கூறுகள் கொண்டு பகவான் இந்த பௌதிக இயற்கையை சிருஷ்டிக்கிறார். இப்ப இங்க வந்து பொருளுரையில புரோப்பா என்ன சொன்னாரு? 2 விஷயம் புரோப்பா சொன்னார். ஒன்று வந்து அதாவது மொத்தம் படைப்பு வந்து 10ஆ பிரிச்சிருக்காங்க. படைப்பினுடைய பிரிவு கிரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த படைப்பை வந்து 10 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் பாகம் வந்து பகவான் இருந்து தோன்றியது. 2ஆம் பாகம் பிரம்மாட்டிருந்து தோன்றுது. அப்போ பிராகிருத அப்படிங்கிறது இயற்கை. இந்த பிராகிருத அப்படிங்கிற படைப்பு பகவான் இருந்து தோன்றியது. வைக்கிருத அப்படிங்கிற படைப்பு தேவர்கள், மற்ற ஜீவராசிகள், இவங்கெல்லாம் பிரம்மாட்டிருந்து தோன்றாங்க. பிரம்மாவும் பகவான் இருந்தா தோன்றினாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் படைப்புக்கு தேவையான அனைத்தையும் பகவான் தோற்றுவித்தல்றாரு. பகவான் இருந்தா எல்லாம் தோன்றுது. படைப்புக்கு தேவையான அனைத்தும் பகவான் இருந்தா தோன்றுது. பிரம்மதேவரும் பகவான் இருந்தா தோன்றினாரு. அதுக்கப்புறம் பகவான் எந்த மாதிரி சிருஷ்டிப்பு செஞ்சாரோ அந்த சக்தியை வந்து பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்தாரு. கிருஷ்ண சக்தி நகிவினா தார பிரவர்த்தனா. பகவானால சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது. பகவானால அனுகிரகம் பண்ணாம, பகவானால் சக்தி அளிக்கப்படாம ஒருவரால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அப்படி ஒருத்தர் நினைக்கிறாரு, நான் வந்து என் சொந்த முயற்சினாலதான் சாதிச்சேன், என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய திறமை, என்னுடைய சக்தி, அப்படின்னா அவர் முட்டாள். ஏன்னா இந்த நான் என்ற பொய்யகங்காரம், நான் என்ற பொய்யகங்காரத்தினால ஒருத்தர் என்ன நினைக்கலாம், ஓ நான் வந்து சொந்த முயற்சினால அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். நோ நோ நோ, கிடையவே கிடையாது. பிரகிருதி கிரியமானானி
குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த பிரகிருதி, இந்த பௌதி இயற்கை இருக்கு இல்லையா, இந்த பௌதி இயற்கை 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. பிரகிருதி கிரியமானானி, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு? 3 குணத்துல. பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. இந்த முக்குணத்துக்கு உட்பட்ட ஆத்மா, முக்குணத்தினால கட்டுப்பட்ட ஆத்மா, 3 குணத்துல பந்தப்பட்டு இருக்கிற ஆத்மா, ஜீவாத்மாவாகிய முக்குணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மா, 3 குணத்தினால பந்தப்பட்டிருக்கிற ஆத்மா என்ன நினைச்சுன்றான்? கர்த்தாக மிதி மன்யதே, நான் தான் செய்தேன், என்னாலேயே நடந்தது, நான் இல்லை என்றால் அது நடந்திருக்காது. இதுதான் பொய்யகங்காரம். சோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல பார்த்தோம், அத்தியாயங்கள்ல, பிரம்மாவுக்கு அந்த பொய்யகங்காரம் கிடையாது. காரணம் என்னன்னா, பிரம்மா நன்றாக உணர்ந்திருந்தார், தான் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பகவானால் சக்தி அளிக்கப்பட்டிருக்கிறேன், பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படி அது பிரம்மதேவர் நன்றாக உணர்ந்திருந்தார். அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருந்தார். அதனால பிரம்மாவுக்கு அந்த பொய்யகங்காரமோ பொய்கருவமோ கிடையாது. சோ பகவான் என்ன பண்ணாரு? பிரம்மதேவருடைய கடும் தவம், அவருடைய பக்தி, பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவராசி, இந்த பௌதிக உலகத்துல படைக்கப்பட்ட முதல் ஜீவராசி பிரம்மா. சோ பிரம்மதேவர் அவருக்கு ஆதி கவி, படைப்பின் ஆரம்பத்துல முதல்ல தோன்றியவர் பிரம்மா. அப்ப பிரம்மா என்ன பண்ணாரு? நான் யாரு, நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த தாமரை தண்டு எங்கிருந்து வந்தது, இந்த தாமரை தண்டு எங்க போகுது, இது நீருக்கடியில இந்த ஜலத்துக்குள்ள போயிட்டே இருக்கே, அதோடைய முடிவுதான் என்ன, அது துவக்கம் என்ன, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சோ பிரம்மா என்ன பண்ணாரு? கற்பனை பண்ணி பாக்குறாரு, ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு, சொந்த முயற்சியில பண்றாரு, ஒரு முடிவுக்கே வர முடியல. தன் பிரம்மா கொஞ்ச நேரம் மௌனமா உட்கார்ந்துட்டு தியானம் செய்யறாரு. அப்போ தபா, அவர் மௌனமா உட்கார்ந்துட்டு பொழுது தபா என்ற வார்த்தை, அப்ப அவரு இந்த தபா என்ற சத்தம் அந்த பரமபுருஷனுடையதா இருக்கும், அதனால நான் அந்த பரமபுருஷனுடைய கருணையை வேண்டி நான் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு பிரம்மா பகவான் மேல பக்தி தொண்டு செய்யும் போது அந்த பக்தி தொண்டுல திருப்தி அடைந்து பகவான் பிரம்மாவுக்கு தன் ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தையும் காமிக்கிறார், தன்னுடைய சச்சிதானந்த ரூபத்தையும் காமிக்கிறார். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசகுசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம். அந்த மாதிரி பகவானை தரிசனம் பண்ணி அவர் பிரம்மாவுடைய கண்கள்லாம் கண்ணீர் அதுக்கப்புறம் பகவான் பிரம்மாவை கை குலுக்கி அவர் கட்டி தழுவிண்டு அவருக்கு படைப்புக்கு தேவையான அனைத்து நாலேஜ் கொடுத்தார், படைப்புக்கு தேவையான அனைத்து நாலேஜ். சோ பிரம்மா பக்தி தொண்டுனால பகவானை திருப்தி செய்தார், பகவான் அவர் மேல திருப்தி அடைஞ்சிட்டு அவருக்கு படைப்புக்கு தேவையான எல்லாம் கொடுத்துட்டார். அப்போ பிரம்மா ஒன்னு கிரியேட் பண்ணிட்டே வரும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, இங்க இது வரைக்கும் நேத்து நம்ம மனிதனுடைய தோற்றம் வரைக்கும் பார்த்தோம், மனித இனம் படைக்கப்பட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு? இன்னைக்கு தேவர்களுடைய படைப்பு. தேவர்கள்ல 8 வகை இருக்காங்க, 8 வகையான தேவர்கள். தேவர்கள், பித்ருக்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸ்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் வித்யாதரர்கள், பூத பிரேத பிசாசுகள், கிண்ணறர்கள். இவங்கெல்லாம் சரி, இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், அதுக்கு பிரபுபாதரே கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்க. பிரபுபாதா ரொம்ப அழகா கேள்வி அவரே கேட்டு, இப்ப நமக்கெல்லாம் சந்தேகம் வரும் இல்லையா? இப்ப நம்ம ஸ்லோகம் வாசிச்சுட்டு இருக்கோம், ஸ்லோகம் வாசிக்கும் போது என்ன தேவர்கள்ல 8 வகைன்னு சொல்லியிருக்கு, அதுல அசுரங்க பேர்லாம் இருக்கு, அசுரங்க, அப்புறம் ராட்சசர்கள், பூத பிரேத பிசாசுகள், இவங்கெல்லாம் எப்படி இந்த கேட்டகரியில வந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. அப்போ பாகவதம் படிக்கிறவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதற்காக பிரபுபாதரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றார். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், என்னங்க தேவர்கள்னா ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள், நம்மை விட மனிதனை காட்டிலும் பன்மடங்கு அதீத ஆற்றல் படைச்சவங்க,
தேவர்கள்லாம் ரொம்ப புண்ணிய ஆத்மாக்கள், நம்மை விட பன்மடங்கு அதீத ஆற்றல் படைச்சவங்க. ஓகே, அவங்களோட லிஸ்ட்ல எப்படி பிரேத பூத பிசாசுகள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் அசுரங்கள்லாம் இருக்காங்க? அதுக்கு ப்ரோப்பார் வந்து ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏன் காரணம் என்னது? ப்ரோப்பா சொல்றாரு, துர்தேவதைகளும் பிசாசுகளும் இங்கே தேவலுடன் சேர்த்து கூறப்பட்டிருப்பதற்கான காரணம், அவர்கள் மனித சக்திக்கு மீறிய அசாதாரணமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதால். சில நேரங்கள்ல ஒரு ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு, பிரம்மதேவர் அல்லது சிவபெருமான், பெரும்பாலும் ஜீவாத்மாக்கள் ஏதேனும் பௌதிக தேவைக்காக, பெரும்பாலும் ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதேனும் பௌதிக தேவைக்காக ஒன்னு சிவபெருமான்கிட்ட இல்லாட்டி பிரம்மதேவர்கிட்ட போவாங்க. கடும் தவம் செய்வாங்க. மழை வெயில் குளிர் பனி எதையும் பொருட்படுத்தாம கடும் தவம் செய்வாங்க. இரண்யகசிபு, பிருகாசுரன், பானாசுரன் மாதிரி பல்வேறு அதீத ஆற்றல் படைத்த ஜீவாத்மாக்கள் உண்டு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் கடும் தவம் செய்வாங்க. கடும் தவம் செஞ்சு அந்த தேவர்களை திருப்திப்படுத்திடுவாங்க. சோ தேவர்கள் எப்படின்னா, நீங்க யாராவது போய் அந்த தேவர்கள்கிட்ட கடுமையாக தவம் செய்து பிரார்த்தனை செய்தால், இங்க ஒருவர் என்ன வந்து பிரார்த்திக்கின்றாரு, அப்ப அவருக்கு என்ன வேணும் அதை கொடுத்து விட வேண்டும். அவங்க வந்து அந்த தேவதையை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமா வரம் வாங்கிக்குவாங்க. இத வந்து 4ஆம் அத்தியாயம் 12ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். காங்ஷந்த கர்மனாம் சித்திம் யஜந்தேக தேவதா ஷிப்ரம் கி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. காங்ஷந்த கர்மனாம் சித்தி, யஜந்தாவின் வர்ஷிப், வழிபடுறது. சோ ஒரு பௌதிக தேவைக்காக, பௌதிக வசதிக்காக, அல்ல சில சக்திகளை பெறுவதற்காக, சில ஆற்றல்களை பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரணப்பட்ட மக்கள் தேவதை போய் வழிபடுவாங்க. காங்ஷந்த கர்மனாம் சித்தி யஜந்தேக தேவதா ஷிப்ரம் கி மானுஷே லோகே. அந்த தேவதையை வழிபட்டு அந்த தேவதை அவங்க மேல வெகு சீக்கிரமா திருப்தி அடைந்து அவங்க கேட்கிற வரங்களை கொடுத்துருவாங்க. சிப்ரம்கி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. சோ இப்படி அந்த தேவதையை வழிபட்டு அதீத ஆற்றல் படுத்தி எடுத்துக்கொள்வாங்க. இப்ப இரண்யகசிபு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றல் வச்சிருந்தார். 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார். இரண்யகசிபு 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார். 1 இந்திரா, சந்திரா, வருணா, சூர்யா, அக்னி, வாயு, யாருடைய சம்பந்தம் இல்லாம இந்த பிரபஞ்சத்தை தன் அஷ்டமா சித்திகளால் ஆண்டார். அவரால் நெருப்பு உற்பத்தி பண்ண முடியும், நீரை உற்பத்தி பண்ண முடியும். இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி, இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் எங்களால வந்து மழையை உற்பத்தி பண்ண முடியும், எங்களால வந்து காற்று உற்பத்தி, அதை உற்பத்தி பண்ணிவிடலாம், இதை உற்பத்தி பண்ணிடுவோம். இதெல்லாம் இன்னைக்கு நேத்து இல்ல, இது படைப்பின் ஆரம்பத்திலே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலேயே இந்த 2 விதமான நபர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரேவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வா ஆசுரியத்த விபரியா. விஷ்ணு பக்தர்களும் இருக்காங்க, அசுர குணம் படைச்சவங்களும் இருக்காங்க. சோ விஷ்ணு பக்தர் என்ன நினைப்பாங்க, விஷ்ணு பக்தர்கள் எது நினைத்தாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும் இது பகவானே கருணை, இது பகவானுடைய ஏற்பாடு, இது பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு, இதுதான் சாஸ்திரம் பரிந்துரைக்கின்றது, இதுதான் ஆச்சாரியர் எடுத்துரைக்கின்றார்கள், இதுதான் வந்து வைணவர்கள் போற்றுகிறார்கள். இந்த பகவானுடைய காரணமற்ற கருணையால பகவானுடைய அமானுஷ்யமான சக்தியினால் நடக்கின்றது அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்க. பகவானை ஏற்றுக்கொள்றவங்க தெய்வீகமான குணம், தேவர்கள் என்றால் தெய்வீகமான குணம் படைச்சவங்க. பகவானை ஏற்றுக்கொள்றவங்க தேவர்கள், தெய்வீகமான குணம் படைச்சவங்க. பகவானை புறக்கணித்து விட்டு தன் மனம் போன போக்குல வாழ்றவங்க அசுர குணம் படிச்சவங்க. அசுர குணம் படிச்சவங்க அந்த அசுர குணத்தினால என்ன பண்ணுவாங்க, பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனதை உடையவங்க தேவதைகிட்ட போய் வரம் கேட்பாங்க. அத 7ஆம் அத்தியாயம் 19ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். காங்ஷந்த காமைஸ்தத்தை ஹிருதஜானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா. காங்ஷந்த
காமைஸ்தத்தை ஹிருதஜானா பிரபத்தந்தி அந்நிய தேவதா தம் தம் நியமமாதாய நியத பிரகதஸ்வயா. பௌதிக ஆசைகளால அலக்களிக்கப்பட்ட மனசு உடையவங்க, கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை, அந்த ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு தேவதைகிட்ட போவாங்க. அப்படி அந்த தேவதைகிட்ட போய் வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணி தபங்கள் இருந்து விரதங்கள் இருந்து வரம் வாங்கிக்குவாங்க. அப்ப அடுத்தது பகவான் என்ன சொல்றாரு, அந்த தேவதை ஒரு ஜீவாத்மா ஒரு தேவதைகிட்ட போய் வழிபாடு செய்யணும்னா அந்த தேவதையிடம் வழிபாடு செய்வதற்கான நம்பிக்கை வரணும் இல்லையா? இப்போ நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கை எனக்கு முதல்ல வரணும். அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவது யார்? அடுத்த கேள்வி இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு சாதாரண ஜீவாத்மா ஒரு தேவதையை போய் வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீவாத்மா ஒரு கணபதியை போய் வழிபடுறாரு, விநாயகரை வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜீவாத்மா விநாயகரை வழிபடுறாருன்னா அந்த விநாயகர் எனக்கு வரம் தருவார் என்ற நம்பிக்கை வரணுமே ஃபர்ஸ்ட். அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவது யார்? ரைட், அந்த கேள்வி. ரெண்டாவது, இந்த நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த தேவதையை வழிபட்டு அந்த தேவதை மூலமா நமக்கு வரம் தருபவர் யார்? அப்போ இந்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் மத்தியில இந்த மாதிரி கேள்விகள் கிடையாது. அவங்களுக்கு தெரியாது, அறியாமை. காரணம் என்னன்னா, அவங்க சாஸ்திரம் படிக்கல. பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்களை படிக்காதனால இந்த தேவர்கள் யார், இந்த தேவர்கள் எப்படி வரம் கொடுக்கறாங்க, இந்த தேவர்களுக்கு வரம் கொடுக்கிற சக்தி எங்கிருந்து வந்தது, இதுல கடவுள் யார், முழு முதற் கடவுள் யார், இந்த தேவதைகளுக்கான சக்தி எங்கிருந்து வருது, தேவர்கள் எங்கிருந்து வந்தாங்க, இவங்க கொடுக்கக்கூடிய வரங்கள் எத்தகையது, என்னென்ன வரங்களுக்காக என்னென்ன தேவதை அணுக வேண்டும், இப்படி எல்லாமே தெளிவா இருக்கு சாஸ்திரத்துல, வேதங்கள்ல, புராணங்கள்ல. இவை அனைத்துமே தெள்ள தெளிவாக இருக்கின்றது. ஆனா மக்களுக்கு எதுவுமே தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வகுப்புல நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆதி மூலம். ஆதி மூலம் யார்? பெரும்பாலும் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆதி மூலம்னா கணபதி தான் ஆதி மூலம். நோ, கணபதி ஆதி மூலம் அல்ல. கணபதி விநாயகர். விநாயகன்னா வினயங்களை கொடுக்கவும் செய்வார், வினயங்களை தடுக்கவும் செய்வார். அதனால ஒரு விநாயகர். ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, எந்த ஒரு வேலை தொடங்கினாலும் நம்ம கணபதி வச்சுதானே தொடங்குறோம், அப்ப அவர் தானே முழு முதற் கடவுள். நோ நோ. சோ கணபதி முழு முதற் கடவுள் அல்ல. சோ கணபதி நீங்க முழு முதற் கடவுளா ஏத்துக்கிட்டா அப்ப சிவபெருமானுடைய பொசிஷன் என்ன, பார்வதியோட பொசிஷன் என்ன? அப்ப நீங்க பார்வதி தேவியை எல்லாத்துக்கும் ஆதாரம் எடுத்துக்கிட்டா அப்ப சிவபெருமானுடைய பொசிஷன் என்ன? அப்ப சிவபெருமான எல்லாத்துக்கும் ஆதாரமா எடுத்துக்கிட்டா அப்ப பகவான் விஷ்ணுவுடைய பொசிஷன் என்ன? சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம டீப்பா உள்ள போய் பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, சிவபெருமான் யாரு, பிரம்மதேவர் யாரு, பார்வதி தேவி யாரு, கணபதி யாரு, முருகப்பெருமான் யாரு, இவங்களுக்கும் இவ்வளவு பேரும் கடவுளா, ஏன் இவ்வளவு கடவுள், ஏன் இவ்வளவு வழிபாடு, இவ்வளவு கடவுள் இருந்தா இதுல முழு முதற் கடவுள் யாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் இல்லையா? சோ இங்க ரொம்ப அழகான ஒரு சிஸ்டம் இருக்கு. எப்படின்னா, ஒரு அன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு 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 ஸ்டேட் அல்லது ஒரு கண்ட்ரி, ஒரு நாடை நிர்வகிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு கமிட்டி தேவைப்படுது, அதாவது ஒரு மினிஸ்ட்ரி தேவைப்படுது, ஒரு சபா, லோக்சபா, ராஜ்யசபா இல்லையா? ஒரு நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு சபை, பாராளுமன்றம், பாறை ஆளும் மன்றம், அதான் பாராளுமன்றம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துல பிரதம மந்திரி, பிரதான மந்திரி கீழே நிறைய மந்திரிமார்கள். அந்த மந்திரிமார்களுக்கு ஒரு இலாக்கா பிரதம மந்திரி ஒதுக்கி இருக்காரு. அவருடைய மேற்பார்வையில இந்த மந்திரிமார்கள் செயல்படுறாங்க. அப்போ இந்த மினிஸ்ட்ரியில இவங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க அல்ல. இவங்க எல்லாம் பிரதான மந்திரி கீழே, அதான் பிரதான மந்திரி, மந்திரிகளே பிரதானமானவங்க. அந்த பிரதான மந்திரி கீழே இந்த மந்திரிமார்களா செயல்படுறாங்க. அதே மாதிரிதான் புரோபா இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவாரு, ஒரு பேங்க்ல கேஷியர் இருக்காரு. பேங்க்ல கேஷியர் லட்சக்கணக்கான பணங்களை எண்ணலாம். ஒரு பேங்க்ல இருக்கிற கேஷியர் லட்சக்கணக்கான பணங்களை எண்ணலாம். ஆனா ஒரு பைசா அவர் எடுத்துட்டு போக முடியாது.
இல்லையா? அதே மாதிரிதான் அந்த 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 கேஷியருக்கு அந்த அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கே தவிர அவர் அதை எடுத்துன்னு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் பிரபா தருவார். அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த தேவதை வழிபாடு பற்றி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுல கடவுள் யாருன்னு ஒரு குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுல குழம்பிக் கொள்வதற்கு குழம்பிக் கொள்வதற்கு அவசியமே கிடையாது. இந்த குழப்பங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன் இந்த குழப்பங்களுக்கு அவசியம் கிடையாது? ஏன் இப்ப குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? வழிபாட்டை குறித்து ஏன் குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த குழப்பத்துக்கு ஏன் அவசியம் கிடையாது? எப்பொழுது நம் கல்வி திட்டம் அனைத்தும் பௌதீகமாக மாறியதோ, எப்பொழுது நம்முடைய கல்வி திட்டம், நம்முடைய பாடத்திட்டங்கள்லாம் பௌதீகமா மாறியதோ, அப்ப குழப்பம் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்போ நம்ம பள்ளிக்கூட கல்வி திட்டங்கள்லாம் ஆன்மீகமா இருந்ததோ, அப்ப குழப்பம் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே தெளிவா இருக்கு. வேத கல்வி, பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், அதுல எல்லாம் தெளிவா இருக்கு. அதுல தெளிவா இருக்கு. ஓகே, சரி. அப்போ இந்த கல்வி திட்டம் இல்லாதனால இன்னைக்கு மக்களுக்கு இதை பத்தி தெரியல. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு யார வழிபடணும்னு தெரியல, எப்படி வழிபடணும்னு தெரியல, எதுக்கு வழிபடணும்னு தெரியல, அந்த வழிபாட்டோட நோக்கமும் புரியல. இதுதான் அறியாமை, அவித்யா. இன்னைக்கு அறியாமை, அவித்யா. இந்த அறியாமை அவித்யாவுக்கு காரணம் என்னன்னா, இந்த வழிபாட்டு முறை சரியாக கற்பிக்கப்படவில்லை. ஏன் வழிபாட்டு முறை சரியாக கற்பிக்கப்படவில்லை? வழிபாட்டை கற்பிச்சு கொடுக்க வேண்டியவர் தவறிவிட்டார், வீழ்ச்சி அடைந்து விட்டார். வழிபாட்டை யார் சரியா சொல்லிக் கொடுக்கணும்? வழிபாட்டை சரியா கற்பிக்க வேண்டிய பிராமணர்கள். அப்ப சமுதாயத்துல பிராமண சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சதுனால இன்னைக்கு இந்த மாதிரி வழிபாட்டு முறையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்துருச்சு. மன்னர் ஆட்சியில மன்னன் எதை பின்பற்றி கொண்டிருந்தாரோ மக்களும் பின்பற்றினாங்க. மன்னன் சிவபெருமான் பக்தராக இருந்தால் மக்களும் சிவனடியார்களா இருந்தாங்க. மன்னன் விஷ்ணுவுடைய பக்தரா இருந்தா மக்களும் விஷ்ணு பக்தர்களா இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு போங்க, ஓரொரு கிராமத்துல, ஓரொரு நகரத்துல ஒரு பழமை வாய்ந்த பெருமாள் கோயில் ஒன்று உண்டு. ஒரு பழமை வாய்ந்த சிவபெருமான் கோயிலும் உண்டு. எல்லா கிராமங்களையும் நகரங்களையும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, டேமேஜ் பண்றாங்க. அதை கமர்ஷியலா அந்த கோயில் நிலங்கள் எல்லாம் வாடகைக்கு விட்டு அதை கடை தெருவாக்கி நிறைய அக்கிரமங்கள் நடக்குது. கலியுகம்னாலே அநியாயம் அக்கிரமம் நிறைந்தது. கலியுகம்னாலே அநியாயம் அக்கிரமம் சண்டை சச்சரவு நிறைந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு இன்றைக்கு நீங்க கிராமங்கள்ல போனாலும் சரி, ஒரு நகரம், ஏதோ ஒரு சிட்டி, இது கரூர்னு எடுத்துக்கங்க, இல்ல பெரம்பலூர் எடுத்துக்கங்க, இல்ல கோயம்புத்தூர், எந்த ஒரு ஊர் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஊர்ல ஒரு பழமை வாய்ந்த, ரொம்ப காலம், நீண்ட காலம் பழமை வாய்ந்த ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கும். அதே மாதிரி நீண்ட காலம் பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப பழமை வாய்ந்ததா இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும். ஒரு ஒரு தெரு கணபதியோட கோயில் இருக்கும். அப்ப அங்கங்க முருகர் கோயில் இருக்கும், மாரியம்மன் கோயில் இருக்கும். பட் ரெண்டு பழமை வாய்ந்த கோயில் இருக்கும். அப்போ நம்முடைய தொன்று தொட்டு நம்முடைய வேத காலத்திலிருந்து மன்னர்கள் ஆட்சியில ஒரு மன்னன் கூட நாத்திகனே கிடையாது, நாத்திக மன்னனே கிடையாது. ஒண்ணு அந்த மன்னர் பெருமாளுடைய பக்தரா இருப்பாரு, இல்ல அந்த மன்னர் சிவனுடைய பக்தனா இருப்பார். ஒண்ணு சிவனை வழிபடக்கூடிய சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவரா இருப்பார் ஒரு ராஜா. அது சேர மன்னரா, சோழ மன்னரோ, பாண்டிய மன்னர, சேர சோழ பாண்டியா, தமிழ்நாட்டை ஆண்டவங்க சேர சோழ பாண்டியா. இவங்கள்ல இந்த சேர சோழ பாண்டியால நாத்திகனா இருந்தான்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. இவர் எந்த மதத்தை, எல்லா மதத்து சம்மதம். சேரன் எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டாரு, அவர் மசூதியில போய் சாமி கும்பிட்டாரு, அவர் சர்ச்சுக்கு போய் தொழுதாரு. நோ நோ, நீங்க எங்கேயுமே கேள்விப்பட முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. ஒண்ணு அவர் சைவ சித்தாந்தத்தை ஏத்துட்டு இருப்பாரு, இல்ல ஒரு வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஏத்துட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். அப்ப இது வரைக்கும், அதாவது மன்னராட்சி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, எந்த ஒரு மன்னனும் தான் நாத்திகன் என்று காமிச்சு கொள்ளல. நான் நாத்திகன், கடவுள் கிடையாதுன்னு சொல்லல, எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு சொல்ல, எந்த கடவுள் வழிபட்டா என்னன்னு சொல்ல. அவங்களுக்கு சில மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு அதை கண்ணியமாக கவனமாக பின்பற்றினாங்க. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. யதா ராஜா ததா பிரஜா.
மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அப்ப மன்னன் ஆன்மீக பாதையில் சென்றால் மக்களும் ஆன்மீக பாதையில் செல்வார்கள். பாகவத புராணத்துல ஒரே ஒரு மன்னன் தான், அவனும் கொலை செய்யப்பட்டான். அவன் வேணன், வேண மகாராஜன். அவன் நாத்திகன். அவன் தகுதியற்ற முறையில அரியாசனத்துல உட்காரப்பட்டார். காரணம், அந்த சமயத்துல ஆட்கள் இல்ல. அவருடைய தந்தை அங்க மகாராஜ். அங்க மகாராஜா ஆக சிறந்த விஷ்ணு பக்தன். அந்த அங்க மகாராஜுக்கு பிறந்த வேணன் ஒரு கொடூர குணம் படைத்தவன். குழந்தைகளை விளையாடும் போது தோத்துவிட்டால் அவளை கொன்று விடுவது, கொள்ளையடிப்பது, கொலை. ஒரு மன்னனே கொலைகாரனும் கொள்ளைக்காரனுமா இருந்தா, நாத்திகனுமா இருந்தா. பிராமணர்கள்லாம் சொன்னாங்க, வேணா 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 வேணா, கேட்கவே இல்லை. அடே வேணா வேணாண்டா, கேட்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணாங்க? பிராமணர்கள் ஆகச்சிறந்த மன்னர்கள் உருவாக்குறவங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு ராஜசபையில ஒரு பிராமணர், ஒரு புலவர் இருப்பார், ஒரு ஒரு முனிவர். ராமருடைய சபையில வசிஷ்டர் இருந்தாரு. அப்புறம் சந்திரகுப்தியரை சாணக்கியர் வழி நடத்தினாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ராஜா சபையில ஒரு அரசவை புலவர் இருப்பார். சாஸ்திரம் அறிந்தவர், பாண்டித்யம் உள்ளவர். அந்த மன்னனை எப்படி தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும், ஒரு மன்னன், ஒரு பாராளும் வேந்தன் எப்படி தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும், பிரஜைகளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனா இந்த வேணன் அயோக்கியனா இருந்ததுனால, பிராமணர்கள் அறிவுரை சொல்லி கேட்காதனால, அந்த பிராமணருடைய சாபத்தினால அந்த வேணன் இறந்து போனான். அதுக்கப்புறம் வேணனோட உடலை கடைந்து அதுல இருந்து முதல்ல அவன் செய்த பாவங்கள்லாம் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல பிருத்து மகாராஜ் என்ற பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், பகவானால் சக்தியளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் பிருத்து மகாராஜ். அவர் ஆகச்சிறந்த மன்னராக இருந்து இந்த பூமியை ஆண்டார் பிருத்து மகாராஜ். அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. சமயத்தை சார்ந்து, கோயில் வழிபாட்டை சார்ந்து, சாத்திகமான வழிபாடு, ஆனந்தமான வழிபாடு, ஆன்மீகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, இயற்கையை சார்ந்த வாழ்க்கை, இயற்கையான உணவு, இன்பமான வாழ்க்கை. இன்னைக்கு இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு எப்படி வாழ்ந்துருக்கு மக்கள்? தொந்தரவு, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல, எக்கச்சக்க பிரச்சனைக்கு மத்தியில வாழ். இதுக்கு இடையிலயும் நேத்து பாகத்துல படிச்சோம். நேத்து பாகத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 26ஆம் பதத்துல 26 லாஸ்ட் லைன், துன்பமயமான வாழ்க்கைக்கு நடுவிலும் எல்லா வழியிலும் மிக மகிழ்ச்சியுடையராக தம்மை கருதுபவர்களே மனிதர்கள். கஷ்டத்துக்கு மத்தியில கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் மனுஷன். அந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுறமே, இதுக்கான தீர்வு என்ன? எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் இறந்து போறேன்? நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன்? நான் ஏன் இங்க பிறந்தேன்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்? இதெல்லாம் யோசிக்காம உடலால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசிகளால வரக்கூடிய துன்பம், இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கு மத்தியில கூட இல்லைங்க நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த மனிதனுடைய அறியாமைங்கிற வாழ்க்கை. அப்போ தேவர்கள் எல்லாருமே பகவானுடைய அங்க உறுப்புகள். நாம கூட பகவானுடைய அங்க உறுப்பு தான், நாம கூட பகவானுடைய அம்சம் தான். இந்த பகவத்கீதை 15ஆம் அத்தியாயத்துல 7ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அர்ஜுனா, இந்த உயிர்வாளிகள் என்னுடைய அம்சம், நித்தியமானவங்க. ஜீவபூத சனாதனா மனசஸ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ நாமளும் பகவானுடைய அம்சம்தான், தேவர்களும் பகவானுடைய அம்சம்தான். இங்க காணக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், தாவரங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், மிருகங்கள், இங்க என்னென்ன ஜீவராசிகள், என்னென்ன உயிர்வாளிகளை பாக்குறோமோ அந்த உயிர்வாளிகள், அந்த உடலுக்கு ஆன்மா, ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சோல், ஒரு ஆத்மாவும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். ஒரு ஜீவாத்மாவும் பகவானுடைய சிறிய அம்சம். ஆனா அந்த ஒரு ஜீவாத்மாவும் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்றார் போல பிறப்பெடுத்திருக்காங்க. சிலர் தாவர உடல்ல இருக்காங்க, சிலர் மனித உடல்ல இருக்காங்க, சிலர் விலங்கு உடல்ல இருக்காங்க,
சில தேவதை உடல்ல இருக்காங்க, சில ராட்சச உடல்ல இருக்காங்க, சில அசுர உடல்ல இருக்காங்க. அப்ப உடல் தான் வேறு. உடல்களை தான் மாற்றம் இருக்கு. ஆன்மா ஒண்ணுதான். இப்போ மனுஷன் ஒருத்தன் தான், ஆனா போடுற ஆடையில மாற்றம் இருக்கு. ஒருத்தர் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போடுறான், ஒருத்தர் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுறான், ஒரு ஹாஃப் ஹேண்ட் போடுறான், ஒருத்தர் ஃபுல் பேண்ட் போடுறான், ஒருத்தர் வேட்டி கட்டுறான் இல்லையா? ஒருத்தர் saree கட்டுறாங்க, ஒருத்தர் சுடிதார் போடுறாங்க, ஒருத்தர் கவுன் போட்டுக்கிறாங்க. ஆடைகள்ல வித்தியாசம் இருக்கு. உடல் ஒன்றுதானே. அதே போலதான் ஆத்மாக்கள் ஒன்றுதான், ஆனால் அதுக்கு உடல்கள் வித்தியாசம் இருக்கு. அப்போ இது எப்படி இந்த வேரியேஷன்ஸ், இந்த டிஃபரன்சியேஷன், இந்த ஏற்றத்தாழ்வு எது? ஏற்றத்தாழ்வு பிறப்பால் அல்ல. ஏற்றத்தாழ்வு எப்படி நடக்குதுன்னா நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றால் போல. ஒரு ஜீவாத்மா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? மிருகம், தாழ்ந்த மிருகம், தாழ்ந்த மிருகம், மிருகத்தை காட்டிலும் உயர்ந்தவங்க மனுஷங்க, மனுஷத்தை காட்டிலும் உயர்ந்தவங்க தேவர்கள். இது எதனால? அவனவன் செய்த கர்ம வினைக்கு ஏற்றாற் போல சரீரம். அப்போ ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க தாவர உடல் இருப்பாங்க. அதான் நேத்து பார்த்தோம். படைப்புல ஒண்ணுன்னா பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? தாவரங்கள், அதுக்கப்புறம் ஊர்ந்து போறது, அப்புறம் பறந்து போறது, அப்புறம் 8 கால்ல நடக்கிறது, அப்புறம் 4 கால்ல நடக்கிறது, 5 விரல் 5 நகமுள்ள மிருகங்கள், அப்புறம் கால்ல 2 குழம்பு உள்ள மிருகங்கள், கால்ல 1 குழம்பு உள்ள மிருகங்கள். இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் பாடி, விதவிதமான சரீரம் இருக்கு. ஓரொரு சரீரமும் அந்தந்த ஜீவனுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போலவும், ஒரு ஜீவாத்மா எந்த குணத்துல இந்த உடலை விடுறானோ அத்தகு குணத்துக்கு தகுந்தாற் போல ஒரு உடல் எடுத்துடுறான். அத்தகு உடலுக்கு குணத்துக்கு தகுந்தாற் போல உடல். அப்போ மனுஷ உடல். இப்ப நம்ம மனுஷ உடல்ல வந்திருக்கோம். உன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினால் மனித உடல். உன் ஜென்மத்துல போன ஜென்மத்துல ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதனால மனுஷ உடல். அரிது அரிது மானிடராய் பிறத்தல். இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, துர்லபம். அவளை எளிதா கிடைச்சிடாது. புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல சரீரங்கள் மாறி மனுஷ உடல்ல வந்திருக்கோம். அப்ப இந்த மனித உடல் நாம் கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம். என்ன சார் நீங்க சொல்றீங்க? மனுஷ உடல் கிடைச்சது புண்ணியங்கிறீங்க. ஆனா பாருங்க, எனக்கு சொந்த வீடு கிடையாது, எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. ஒருத்தன் வசதியா இருக்கான், அவன் கார்ல போறான், பஸ்ல, அவன் பிளைட்ல போறான். இவன் மாடி வீடு கட்டியிருக்கான், ஓட்டு வீட்டுல இருக்கான், குடிசை வீட்டுல இருக்கான். ஏன்? இவன் மனித உடல்ல தான் இருக்காங்க. அப்ப மனித உடல் மனித உடல் எடுத்துட்டா கூட, ஒருத்தர் மனித உடல் எடுத்துட்டா கூட அவன் கர்மவினை தீர்மானிக்குது. அவன் கார்ல போகணுமா, அவன் தேர்ல போகணுமா, அவன் கார்ல போகணுமா தேர்ல போகணுமான்னு அவனுடைய கர்ம வினை தீர்மானிக்குது. அவன் மாடி வீட்டுல இருக்கணுமா ஓட்டு வீட்டுல இருக்கணுமாங்கிறது அவனுடைய கர்ம வினை தீர்மானிக்குது. அவன் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கணுமா பிளைட்ல போகணுமாங்கிறது அவன் கர்ம வினை தீர்மானிக்குது. அப்போ அவன் செய்த செயல் வினைதான் தீர்மானிக்கிறது. அவன் மனித உடல் ரொம்ப புண்ணியம் செஞ்சு மனுஷ உடல்ல வந்திருக்கான், ஆனா கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாவ புண்ணியம் ரெண்டையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். புண்ணியம் செய்தால் மனித உடல், பாவம் செய்ததுனால சிலப்போ மாற்றுத்திறனாளியாக, பார்வை இழந்து, இல்ல பேச்சு வராம எவ்வளவு ஜீவன்கள் இருக்காங்க. அப்போ புண்ணியத்தினால மனித உடல், பாவத்தினால இந்த ஒரு குறை. சோ இப்படி இந்த பாவ புண்ணியம் ரெண்டையும் கணக்கும் வரை, அல்லது பாவ வினையிலிருந்து விடுபடும் வரை, தொடர்ந்து கர்மாங்கிற சங்கிலி, கர்மாவுடைய செயின் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள், எறும்பு, நம்ம நம்மளை எறும்போடு ஒப்பிட்டா எறும்பு ஒரு அற்ப உயிரினம். என்னடா எறும்பு தானே, ஊதுனா போயிரும், ஒரு ஊதுனா எறும்பு போயிரும். அப்ப எறும்பு ரொம்ப பாவப்பட்ட ஜீவம். எறும்பு. இப்போ தாவரங்கள், தாவர உடல்ல ஒரு ஜீவாத்மாவுக்கு தாவர உடல் கிடைச்சிருக்கு, அது ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கையில இருக்கு. அதெல்லாம் நகர முடியாது. மழை, வெயில், குளிர் எல்லாம் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கணும். அப்ப அது ரொம்ப பாவப்பட்ட ஜீவாத்மா, ரொம்ப பாவம் செய்த ஜீவாத்மா தாவர உடல்ல இருப்பான். அதை விட கொஞ்சம் புண்ணிய பண்ண ஜீவாத்மா அடுத்த பரிணாமத்துல எந்த உடலுக்கு வந்துட்டான்? ஊர்ந்து போறது, அதுக்கப்புறம் பறந்து போறது, அப்புறம் 8 காலு 4 காலு, இப்படி எல்லாம். இதெல்லாம் கடந்து ஒருத்த மனுஷ வாழ்க்கையில, அதுலயும் பாவ புண்ணியத்துக்கான உடல். அதுக்கப்புறம் ரொம்ப புண்ணியம் செய்தவங்க தேவர்களோட உடல். அப்ப தேவர்களது பதவி, தேவர்களுடைய உடல் இருக்கு இல்லையா, அது ஒரு பதவி. இந்திர பதவி, சந்திர பதவி, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதே, மகா, இதெல்லாம் ஒரு பதவி, பிரம்மதே வரைக்கும். அப்போ மனிதர்களே, அதாவது ஜீவாத்மாலே ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க,
கடும் தவம் இருந்து விரதம் இருந்து புண்ணிய காரியங்களை செய்து தன்னுடைய குணத்தால் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறவங்க மேலுலகத்துல போய் தேவலோக பதவி அடையணும். அப்போ தேவர்கள். அதுக்கப்புறம் அந்த தேவர்களே நிறைய கேட்டகரி இருக்காங்க. கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் இரண்டாம் நிலை தேவர், ரொம்ப அழகா பாடுவாங்க. சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், அதுக்கப்புறம் கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட தேவலோகவாசிகள். இதே போலதான் அதீத ஆற்றல் படிச்ச ராட்சசர்கள், அசுரர்கள், பிரேத பூத பிசாசுகள். இது இந்த துரு ஆத்மாக்கள் என்ன பண்ணும், இந்த கடும் சக்தி, அந்த அந்த கடுமையான சக்தியை வச்சுக்கொண்டு அது மனிதனை டாமினேட் பண்ணும். மனிதனை டாமினேட் பண்றதுக்கு, மனிதன் மேல, ஒரு ஜீவன் மேல அதிகாரம் செலுத்துற சக்தி பெற்றிருக்கிறதுனால அது இங்க தேவர்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. யாரு? இந்த ராட்சசர்கள், அசுரர்கள். இப்படி பார்க்க போனா படைப்பினுடைய அதிசயம் பாரு. படைப்புல எவ்வளவு அதிசயம், எவ்வளவு வெரைட்டி, விதவிதமான உயிரினங்கள், விதவிதமான லோகங்கள், விதவிதமான ஜீவராசிங்க. எவ்வளவு இறைவனுடைய படைப்புல எவ்வளவு அதிசயம், அற்புதம் நடக்கு. அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் கிரியேஷன்ல இருக்கு. இதெல்லாம் ஏதோ அப்படி தானா நடந்துடல, அப்படியே போற போக்குல நடக்கல. இந்த படைப்புங்கிறது, இந்த கிரியேஷன்ங்கிறது எவ்வளவு அழகா, எவ்வளவு பர்ஃபெக்டா, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு அதிசயமா பகவான் பண்ணியிருக்காரு. இது சும்மா போற போக்குல யாரோ கற்பனை பண்ணி எழுதுனதோ, இல்ல கற்பனை பண்ணி விட்டதோ, இல்ல திடீர்னு வந்ததோ எல்லாம் கிடையாது. எவ்வளவு அழகாக தெளிவாக வர்ணனை இருக்கு பாகவதத்துல. அதனால இந்த பாகவத கல்வி இல்லாதனாலதான் இவ்வளவு குழப்பம். இன்னைக்கு சமுதாயத்துல இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் இந்த பாகவத கல்வி இல்ல. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இந்த கல்விகள் ஒழுங்கா கற்பிக்கப்படாதனால இன்னைக்கு மக்களுக்கு ஒரே குழப்பம். இது கடவுள் இருக்காரா இல்லையா, உருவம் இருக்கா இல்லையா, இந்த தேவதை உயர்ந்த கடவுளா, அந்த தேவதை உயர்ந்த கடவுளா, இந்த மார்க்கத்தை பின்பற்றணுமா, அந்த மார்க்கத்தை, சோ மெனி கன்ஃபியூஷன், எக்கச்சக்கமான குழப்பம். பிகாஸ் ஆஃப் திஸ், இந்த எஜுகேஷன், இந்த கல்வி திட்டம் விட்டதுனால. சரி, எனிவே இப்போ ஒரே ஒரு ஹோப் தான் இருக்கு, இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இந்த இஸ்கான்ல பிரபுபாதுடைய கருணையால இன்றைக்கு உலகம் முழுவதும் பாகவத தர்மம் பிரச்சாரம் பண்ணுது. இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும், எல்லா நாடுகளிலும் பாகவதம் இருக்கு. அப்ப பாகவதத்துல, பகவத்கீதையில, ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் மிக தெளிவாக இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. இது எல்லாரும் ஏக மனதோடு ஒப்புக்கொண்டிருக்கு. எல்லா ஆச்சாரியர்கள், எல்லா சாஸ்திரம். இத கீதையிலேயே பகவான் சொல்றாரு. பகவானே சொல்றார், நான் தான் முழுமுதற்கு. இது யாருமே சொன்னதில்லை, எந்த தேவதையும் சொன்னதில்லை. சிவபெருமானோ, பார்வதியோ, கணபதியோ, கார்த்திகேயனோ, நானே பரம்பொருள், நானே பரமசத்தியம், நானே பரமாத்மா, நான் தான் முழுமுதற் கடவுள், பிரபஞ்சம் என்னிடமிருந்தா தோன்றுகிறது, என்னுள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது, என்னுள் எல்லாம் ஒடுங்கி வருகிறது, நான் தான் தோற்றத்துக்கு ஆதாரம், நான் அதை படைத்தேன், இதை படைத்தேன், யாருமே சொன்னதில்லை. ஆனா பகவான் தெளிவாக பகவத்கீதையில சொல்றாரு, தெளிவா. அதனால இது ஒண்ணு பகவத்கீதையில பகவான் சொல்ற. அதுக்கப்புறம் பகவானை நேரடியாக பார்க்கிற முதல் ஜீவராசி பிரம்மா. தென் பிரம்மாவுடைய அனுபவத்தை சொல்ற பிரம்ம சமிதியில். அப்ப பிரம்ம சமிதியில் என்ன சொல்றாரு, இந்த ஓரொரு தேவர்கள் யாரு, பிரம்மா முதல் அவர் யாரு, சிவபெருமான் யாரு, இந்த கணபதி யாரு, கார்த்திகேயன் யாரு, அப்புறம் பார்வதி யாரு, எவ்ரிதிங் கிளியரா இருக்கு. எல்லாமே தெளிவா இருக்கு பிரம்ம சமிதியில். பிரம்மா அவர் பிரம்மாவும் கற்பனை பண்ணி சொல்லிடல, பிரம்மாவும் கற்பனை பண்ணி சொல்லிடல, தன்னுடைய அனுபவம், தான் கண்டது, தான் உணர்ந்தது, தான் அறிந்ததை பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவத்தை பிரம்மா சொல்றார். ஷீரம் யதா தத விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதே நதிகதா பிரதகஸ்தி ஹேதோ யஷம்புதாம விததா சமுபைதிகாரியா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பால், தயிர். பால்ல இருந்தா தயிர் வந்துச்சு, ஆனா பாலும் தயிர் ஒண்ணு இல்ல, அந்த தயிருக்கு ஆதாரம் பால். அதே மாதிரிதான் பகவான் விஷ்ணு பாலை போல, சிவபெருமான் தயிரை போல. பால் இல்லைன்னா தயிர் இல்ல, அதே சமயம் ரெண்டும் ஒண்ணு இல்ல.
அதே மாதிரி பிரம்மா ஏச ஜெகதண்ட விதான கர்த்தா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த பிரம்மா நானாக இருந்தாலும் என்னை சிருஷ்டித்தது கோவிந்தன் ஆதிபுருஷம் தமகம். அந்த கோவிந்தன் ஆதிபுருஷன், அவனை நான் வணங்குகிறேன். சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஸ்ய புவனானி விபர்தி துர்கா இச்சான ரூபம் அபியஷ சதேஷ தேஷா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணுக்கும் சக்திக்கு அதிகாரம் உண்டு. சக்தி தேவி, அது சக்தி. சக்தி யாருடைய சக்தி? அட சக்தி சக்தினா யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா. அவ பகவானை விருப்பப்படி செயல்படுறாங்க. இச்சான ரூபம், அந்த பகவானை விருப்பப்படி செயல்படக்கூடிய அந்த சக்தி தேவி பகவானுடைய அனுக்கிரகத்தினால் இதை செய்கிறார். அதனால கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எத் பாத பல்லவ யுகம் வினிதாய கும்ப துவந்தே பிரணாம சமேச கணாதிராஜா விக்னா வினந்த மலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கணபதி வினயங்களை கொடுப்பவர், வினயங்களை தடுப்பவர். அதற்கான சக்தி அவருக்கு எங்கிருந்து வந்தது? வினயங்களை தடுக்கும் சக்தி எங்கிருந்து வந்தது? வினயங்களை கொடுக்கும் சக்தி எங்கிருந்து வந்தது? எத் பாத பல்லவம், யாருடைய தாமரை திருப்பாதத்தை தன் தும்பிக்கையால் தாங்கி இருக்கின்றாரோ அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். எவ்ரிதிங்ஸ் கிளியர், எல்லாமே தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு சனாதன தர்மம், சனாதன தர்மத்துல பல்வேறு வழிபாடுகள் இருக்கு. வேதத்துல பல்வேறு வழிபாடுகள் சொல்லி இருக்கு. அந்தந்த குணத்துக்கு ஏற்றாற் போல உள்ளவங்க அந்தந்த வழிபாடு செய்வாங்க. இப்ப அறியாமை குணத்தில் உள்ளவங்க ஒரு விதமான வழிபாடு ஏற்றுக்குவாங்க. தீவிர குணத்தில் உள்ளவங்க ஒரு விதமான வழிபாடு ஏற்றுக்குவாங்க. சாத்விகமான குணத்தில் உள்ளவங்க ஒரு விதமான வழிபாடு ஏற்றுக்குவாங்க. ஆனா படிப்படியா அவங்க எங்க வரணும்? விஷ்ணு பக்திங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். விஷ்ணு பக்தி டாப் மோஸ்ட். விஷ்ணு பக்திங்கிற உயர்ந்த நிலைக்கு மற்ற பக்தி எல்லாம் படிப்படியா கொண்டு வரும். அத விஷ்ணுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இப்போ அழகான ஒரு கேள்வி, பிரதம மந்திரியை தெரியாதவங்க தானே மற்ற மினிஸ்டர்கிட்ட போகணும். பிரதான மந்திரியை தெரிஞ்சவங்க எதுக்கு மற்ற மினிஸ்டர்கிட்ட போகணும்? இல்லையா? அதே போலதான் அப்ப பகவானை அறிந்தவங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க, இது மகா மந்திரம். நிறைய மந்திரம் இருக்கு. கணபதிக்கு 1008 மந்திரங்கள் உண்டு. அப்புறம் கார்த்திகேயனுக்கு மந்திரம் உண்டு, சிவபெருமானுக்கு மந்திரம் உண்டு, எல்லாம் எக்கச்சக்க வேத மந்திரம், கோடிக்கணக்கான வேத மந்திரம் உண்டு. இந்த வேத மந்திரத்தெல்லாம் முதல் வார்த்தை ஓம். ஓம் என்று இல்லாமல் எந்த மந்திரமும் துவங்காது. ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் சக்தியே நமக. ஓம், இந்த ஓம் என்பது யார்? ஓம்கார மந்திரம். பிரணவ சர்வ வேதேஷு, வேதங்களில் ஓம்கார மந்திரம் நானே. ஓம் என்ற மந்திரத்தின் உச்சரிப்பும் நானே. பகவானுடைய சப்த பிரம்மம் ஓம். அந்த ஓம் கூட பகவானுடைய இன்டைரக்டான மந்திரம் தான். பகவானுடைய டைரக்டான மந்திரம், பகவானுடைய நேரடியான மகா மந்திரம். பகவான ஒரு நாமம் வேறு வேறு இல்ல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் பகவானு வேறு வேறு இல்ல. அதனால ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம், அதான் மகா மந்திரம். மந்திரங்களே டாப். இந்த மந்திரத்துக்கு நிகரான ஒரு மந்திரமோ இதை விட உயர்ந்த ஒரு மந்திரமும் கிடையாது. அதனால மகா மந்திரம். மகா மந்திரத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் கிடையாது, அதை விட உயர்ந்த ஒரு மந்திரம் கிடையாது. அதனால பாருங்க, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திரேவ, ஏகோ நாமா தஸ்ய ராமானியானி, கர்மாப்பியேகம் தஸ்ய தேவஸ்ய சிவம். ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதை, ஒரே ஒரு பகவான் தேவகியின் புத்திரன். ஒரே ஒரு பகவான் தேவகியின் புத்திரன், ஒரே ஒரு நாமம் அவருடைய ராமநாமம், ஒரே ஒரு சேவை அவருக்கு செய்யக்கூடிய சேவை. இதுதான் சாஸ்திரம் பரிந்துரைக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த கல்வி இன்னைக்கு இல்லாதனால மக்களுக்கு ஒரே குழப்பம். சரி, அப்படிதான் அவங்க விஷ்ணு பக்தி தெரியாதனால சின்ன சின்ன வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா அதை எப்படி முறையாக செய்வது? அதுல இருந்து விலகியாச்சு. அதுல இருந்து விலகி இன்னைக்கு எப்ப ஒரு திருவிழா அல்லது ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா, அது பண்டிகை சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இல்லாம மனம் போன போக்குல தொழில்நுட்பத்துக்காக மாறும்போது அது சமுதாயத்துல தொந்தரவும் குழப்பமாயிருக்கும். அதான் இப்ப நடக்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு பண்டிகை கொண்டாடினா அந்த தேவதை எப்படி வழிபடணும், சாஸ்திரத்துல என்ன மாதிரி சொல்லியிருக்கு, எப்படி நிவேதனை பண்ணணும், எப்படி பூஜை செய்யணும், என்னென்ன மந்திரங்களை பாராயணம் செய்யணும், எப்படி சாத்விகமா அதை கொண்டாடணும்,
இதனால எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் என்ன, இதனால மக்களுக்கு எப்படி அந்த அந்த தேவதையோட ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்க நம்ம மேல திருப்தி அடைஞ்சு எப்படி மழை கொடுப்பாங்க, நல்ல தானியம் கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு அது மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வழிபாடுங்கிற பேர்ல அவங்க மனம் ஒண்ணு போக்குல செய்யறாங்க. எனிவே இது வேற டிபார்ட்மெண்ட். சோ அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம படிச்ச மாதிரி பல்வேறு தேவர்கள், பல்வேறு தேவலோகங்கள் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல பகவத்கீதை பகவான் என்ன கன்க்ளூட் பண்றாரு, நீங்க இந்த உலகத்துல என்ன புண்ணியம் பண்ணி எந்த இடத்துக்கு போனாலும் திரும்ப வந்துருவீங்க. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம பேத்தத்து கவுந்தேய புனர்ஜன்ம ந வித்தியதே. இந்த உலகத்துல ஒரு சின்ன எறும்புல இருந்து நீங்க பிரம்மலோகம் வரைக்கும் போனா கூட திரும்ப வந்துருவீங்க. ஆனா என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா திரும்ப வர வேண்டியது இல்ல, என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா திரும்ப வர வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. அதான் வைகுந்தம். நதத் பாஷேதே சூரியோ நசாங்கோ நபாவகா எத் கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, எனது உலகத்தில் சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் வந்துட்டா திரும்பி இங்க வர வேண்டியது இல்ல, அது நித்தியமானது. அப்ப இங்க போயிட்டு போயிட்டு வர வேலையெல்லாம் கிடையாது. பகவானுடைய உலகத்துக்கு போனா திரும்ப வரக்கூடாது. அப்போ இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், என்னது, தேவர்கள் தற்காலிகமானவங்க, தேவலோகம் தற்காலிகமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, நம்முடைய மனித வாழ்க்கை தற்காலிகமானது, நம்ம வாங்குற வரமும் தற்காலிகமானது. இதுல புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போ எங்க போனா எனக்கு மறுபிறப்பு கிடையாதோ, எங்க போனா அது நிரந்தரமான இடமோ, எங்க போனா நிரந்தரமான நித்தியமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்குமோ அங்க போகணும். அதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இந்த டெம்பரவரி கோலுக்காக நம்ம அலையக்கூடாது. அதாவது தற்காலிகமா லட்சியத்தை நம்ம வச்சுக்கூடாது. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே லட்சியம் உயர்ந்த லட்சியமா இருக்கணும். விவசாய ஆத்மியா புத்தி ஏகேகா குரு நந்தனா. பகுசாய விவசாய ஆத்மியா புத்தி ஏகேக குரு நந்தனா பகுஷாகி அனந்தாச புத்தியோ அவ்யவசாயினா. அப்போ வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாதவங்க, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறியாதவங்களுக்கு பல கிளைகள் இருக்கும். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறிஞ்சு ஒரே கிளைதான். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் விஷ்ணு கிருஷ்ணா. மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கிருஷ்ணரை அடைவதுதான். மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கிருஷ்ணரை அடைவது. அது தெரியாம போச்சுன்னா பல கிளைகள் ஆயிடும். அப்போ பிரபுபாதர் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே அவதரிச்சார். பிரபுபாதர் தோன்றியது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு, சைதன்ய மாபின் போதனைகளை உலகெங்கும் பிரச்சாரம் செய்யும். அது மூலமா மக்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சோ நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. பாகவதம் படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும், புரோபாடைய விளக்கங்களை படிப்பதற்கும், பக்தர் சங்கத்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இதை நல்லபடியா நான் பயன்படுத்திட்டு இந்த கிருஷ்ண உணர்வுல மேலும் முன்னேற்றம் அடைந்து பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடையணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.